மாதவரம் நாகமுத்து மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சென்னை மாதவரம் அறிஞர் அண்ணா நகரில் உள்ள நாகமுத்து மாரியம்மன் கோயிலில் மகா கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். விழாவில் பங்கேற்ற திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் கரூர் சம்பவம் குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றார். மேலும் பெரியபாளையம் அமோனியா வாயு கசிவு நிலைமை தற்போது கட்டுக்குள் இருப்பதாகவும் தொழிற்சாலைகளில் பாதுகாப்பு ஆய்வுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இன்றைக்கு அறிஞர் அண்ணா நகர் மற்றும் ராகவேந்திர நகரை சேர்ந்த நம்முடைய நாகமுத்து அம்மன் கோயிலுக்கு மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சி நடந்தது. இதுல நம்மளுடைய பக்தர்கள் எல்லாமே கலந்து கொண்டுட்டாங்க. நானும் அவங்களோட சேர்ந்து இன்னைக்கு காலையில அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டேன். அம்மனுக்கு வழிபட்டு எல்லோரும் அம்மனுடைய ஆசை பெற்றவர்கள். இன்னைக்கு நல்லபடியா இந்த மகா கும்பாபிஷேகம் நடந்தது. கரூர் சம்பவம் ஒரு துயர சம்பவம். அந்த துயர சம்பவத்தை பற்றி நானே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது எப்படி கூட்ட நெரிசல் ஆகும், எதனால அப்படி ஆகும் அப்படின்னு பல காரணங்கள் உண்டு. நான் அதை பத்தி கமெண்ட் பண்ண விரும்பல. ஆனா அது மறுபடியும் நடக்கக்கூடாதுன்ற எண்ணத்தை மட்டும் நான் சொல்றேன். தமிழக அரசாங்கம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் ஒரே கன்சர்னிங் இஷ்யூ. மற்றபடி வேற ஒன்றும் இஷ்யூ கிடையாது. நேற்று நாங்க கூட திருவள்ளூர்ல எல்லா தொழிற்சங்கங்களையும் அழைத்து மற்ற தொழிற்சாலைகள்ல என்னென்ன கண்ட்ரோல் பண்ணணுன்றதையும் என்னுடைய தலைமையில ஒரு மீட்டிங் வச்சோம். அதன்படி இன்னையில இருந்து மற்ற தொழிற்சாலைகள் அவங்க சேஃப்டி நார்ம்ஸ் இது பத்தியும் ஆக்ஷன்ஸ் எல்லாம் போடுறோம்.